அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜே. வல்லமை தாராயோ ஒரு கதை தான் கேட்க போறோம். கணேஷ் கல்யாணியின் குரல். அவன் சமையலறைக்கு போனான். கேசரி மணத்தது. என்னம்மா, உங்க அப்பா பூ மட்டும் வாங்கிட்டு வர மறந்துட்டான். ஒரு நடை போய் வாங்கிட்டு வந்துடேன். அதுக்கு சிந்தாமணி, போகணுமேம்மா. என்ன பண்றது, விருந்தலையா ரம்யாவை நிறுத்த முடியுமா? கணேஷ் கிளம்பினான். சென்ற வாரம் அவனுடைய தங்கை ரம்யாவை பெண் பார்த்து விட்டு போயிருந்தார்கள். பையனுக்கும் அவனது பெற்றோர்களுக்கும் அவளை பிடித்துவிட பணம், நகை, சீர்வரிசை எல்லாம் பேசி முடிவாயிற்று. இன்று பையனின் அக்காவும் அவளின் கணவனும் வருகிறார்கள். டவுன் பஸ் வந்தது. கணேஷ் ஏறிக்கொண்டான். டிக்கெட்டை வாங்கி பாக்கெட்டில் செருகியவனின் பார்வையில் அந்த காட்சி பட்டது. முன்னால் நின்றிருந்த மனிதரின் ஜிப்பாவில் துருத்தி கொண்டிருந்த பர்ஸை ஒருவன் லாகவமாய் உருவினான். கணேஷ் முன்னேறி அவனை பிடித்து கன்னத்தில் அறைந்தான். பர்ஸை எடுடா. எந்த பர்ஸ்? அதற்குள் அந்த மனிதர் ஜிப்பாவை தொட்டு பார்த்து அலறினான். பெரியவரே, இவன் தான் திருடிட்டான். என்னடா முழிக்கிற? எடு. பேருந்து நின்றது. அவன் பர்ஸை எடுத்து தந்தான். இந்தாங்க பெரியவரே, பத்திரமா வச்சுக்கோங்க. கண்டக்டர் பஸ்ஸை போலீஸ் ஸ்டேஷனுக்கு விட சொல்லுங்க. இவனை ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் என்றான் கணேஷ். அதுவரை அமைதியாயிருந்த சக பிரயாணிகள் சலசலத்தார்கள். அங்க போனால் லேட் ஆயிடும். ஆமா, அதான் பர்ஸை திருப்பி கொடுத்துட்டானே, பேசாம விட்டுடலாம். ஓஹோ, இவன மாதிரி ஆளுங்களை சும்மா விட்டுடக்கூடாது. டிரைவர் சார், வண்டியை திருப்புங்க. கணேஷ் உறுதியான குரலில் சொன்னான். பேருந்து போலீஸ் ஸ்டேஷனை அடைந்ததும் அவனை ஒப்படைத்து விட்டு ரிப்போர்ட்டும் எழுதி கொடுத்து விட்டு கணேஷ் சிந்தாமணிக்கு போய் பூ வாங்கி கொண்டு வீடு திரும்பிய பொழுது அவர்கள் வந்திருந்தார்கள். பின் வாசல் வழியாக சமையலறைக்கு சென்றான். ஏன் இவ்வளவு நேரம் என்றால் கல்யாணி. சொன்னா, நமக்கு என்னன்னு சும்மா இருக்க மாட்டியே. சரி சரி, முன்னால போய் அவங்களோட உட்கார். வெளியே வந்தான். இது என்னோட பையன் கணேஷ் என்றார் ராமச்சந்திரன். நமஸ்காரம். கை கூப்பினான். சிறிது நேரத்தில் மிதமான அலங்காரத்துடன் ரம்யா வந்தாள். டிஃபன் காபி முடிந்ததும் ஒரு முக்கியமான விஷயம் என்று ஆரம்பித்தாள் பையனின் அக்கா. என்னங்க, என் தம்பிக்கு ஸ்கூட்டர் ஒன்று வேணுமா? அதையும் லிஸ்ட்லயே சேர்த்துக்க சொன்னான். அன்னைக்கே எல்லாம் பேசி முடிவாயிடுச்சே, இப்ப திடீர்னு? சற்று வேகமாக பேச தொடங்கிய கணேசை கையமர்த்தி விட்டு ராமச்சந்திரன், சரி வாங்கி கொடுத்துடுறோம் என்றா. உங்க பையன் என்னவோ சொல்ல வந்தாரே. ஒண்ணுமில்ல, அவன் கிடக்குறான். நீங்க சும்மா இருங்க. ஏற்கனவே நிறைய கடன் வாங்கித்தான் செய்யற நிலையில் இருக்கும். இதுல நீங்க பாட்டுக்கு நினைச்சு கேட்டா என்ன பண்றது? ஊர் உலகத்துல யாரும் கேட்காத இதையா கேட்கிறோம். என் தம்பிக்கு இன்னும் அதிகமா சீர்வரிசை செய்து பொண்ணு கொடுக்க தயாரா இருக்காங்க. அப்ப அங்கேயே போய் பொண்ணை எடுத்துக்கோங்க கணேஷ் என்றார் ராமச்சந்திரன் பதறி. இனிமே கார் வாங்கி தந்தாலும் கூட உங்க பொண்ணு வேண்டாம் எங்களுக்கு என்று விருட்டனை இழந்தார்கள். ராமச்சந்திரனும் கல்யாணியும் மன்னிப்பு கேட்டும் சமாதானம் சொல்லியும் பயனில்லை. போதுவாடா, உனக்கு இப்ப திருப்தியா? உன் கோவத்தை எந்தெந்த விஷயத்துல காட்டணுங்கிற விவஸ்தையே இல்லையா? பின்ன என்னப்பா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னா ஏதோ கொம்பு முளைச்சவங்க மாதிரி இஷ்டத்துக்கு டிமாண்ட் பண்ணணுமா? இதெல்லாம் சகஜம். நாம தான் தாழ்ந்து போகணும். என்ஜினியர் மாப்பிள்ளை, நல்ல இடம், இப்படி சொல்லியேதான் சீரழியறோம். கொஞ்சமாவது தன்மானத்தோட இருக்கணும்பா. இனிமே அவளுக்கு வர்ற ஒவ்வொரு வரனையும் இந்த மாதிரி விரட்டிரு, சந்தோஷமா இருக்கும் என்றாள் கல்யாணி கண்ணீருடன். ரம்யாவுக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ எதிலையும் தலையிட வேண்டாம். கணேசிற்கு வெறுப்பா இருந்தது. செருப்பை மாட்டிக்கொண்டு வெளியேறி கால் போன போக்கில் நடந்தான். மனம் அலை பாய்ந்தது. அவசரப்பட்டு விட்டேனா? சற்று பொறுமையா இருந்திருந்தால் ரம்யாவிற்கு அந்த இடமே அமைந்திருக்கும். நோ, இது இல்லாவிட்டால் இன்னொரு இடம். அதற்காக அவர்கள் சொல்வதற்கெல்லாம் தலையாட்ட வேண்டுமா என்ன? யோசித்து பார்த்ததில் தான் நடந்து கொண்ட விதம் சரியானதாகவே பட்டது அவனுக்கு. அப்பொழுது கணேஷ் அவனை பார்த்தான். சற்று முன்னால் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கப்பட்டவன் அவன் கணேசை நெருங்கி எகத்தாளமாக சிரித்தான்.
என்னவோ போலீஸ்ல விட்டுட்ட, என்ன உள்ள தள்ளிடுவாங்கன்னு நீ நினைச்சியோ? இன்ஸ்பெக்டரை கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிச்சேன். வெளியே வந்துட்டேன். அதே சிரிப்புடன் சொல்லிவிட்டு அவன் அகல கணேசருக்குள் உணர்ச்சிகள் வெடித்தன. திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷன் சென்றான். வாங்க என்றார் இன்ஸ்பெக்டர். பிக் பாக்கெட் அடிச்ச ஒருத்தனை கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கொண்டு வந்து ஒப்படைச்சேன். என்ன சார் ஆக்ஷன் எடுத்தீங்க என்றான் நேரடியா. ரிப்போர்ட் எழுதி கொடுத்தீங்க இல்ல, அதோட விட்டுடுங்க. என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். ஸ்டாப் இட். அவங்கிட்ட இருந்து லஞ்ச பணம் வாங்கிக்கிட்டு சும்மா விட்டுட்டீங்க. நீங்களே இப்படி பண்ணுனா சமுதாயம் எப்படி உருப்படும்? மிஸ்டர், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். மேலே ஏதாவது பேசுனீங்கன்னா உங்களை பிடிச்சு உள்ள தள்ளிடுவேன். தள்ளுங்க பார்க்கலாம். கணேஷ் கை நீட்டி ஆவேசமாக பேசினான். இன்ஸ்பெக்டர் எழுந்து அவனது சட்டையை பயிற்றினான். 402, இங்கே வாயா. இந்த ஆளை லாக்கப்ல தள்ளு, அப்பதான் புத்தி வரும். கணேஷிற்கு கோபம் கொத்தளித்தது. காரணம் இல்லாம ஒருத்தரை அரெஸ்ட் பண்ண முடியாது. ஸ்டேஷன் வந்து என்கிட்ட சட்டத்துக்கு புறம்பா பேசினதா கேஸ் புக் பண்ணிடுறேன் என்றார் இன்ஸ்பெக்டர். வீடு மகா அமைதியாய் இருந்தது. கவலை முகத்துடன் கல்யாணி ரம்யா. கணேஷ் தலைகுனிந்து உட்கார்ந்திருந்தான். எதிரே ராமச்சந்திரன். அப்பொழுதுதான் அவனை ஜாமீனில் அழைத்து வந்திருந்தான். வீட்டுல தான் உன் கணத்தை காட்டுறேன்னு நினைச்சா வெளியிலேயுமா? ஸ்டேஷன் வரைக்கும் வந்து எத்தனை அவமானம் உண்ணா. லஞ்சம் வாங்கிக்கிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் தப்பு செஞ்சவனை தண்டிக்காம விட்டுட்டா. அதை கேட்க போனேன், அவ்வளவுதான். உலகத்தில் தினம் தினம் எவ்வளவோ அநியாயம் நடக்குது. நீ ஒருத்தன் எதிர்த்து நின்று சாதிக்க போறியா? மௌனமாய் நின்றா. என்னதான் உன் தேவை? இந்த சமுதாயத்தை திருத்தணுமா? அவன் திடீரென உடைந்தான். இல்லப்பா, இப்போ என்னோட தேவையெல்லாம் அக்கிரமத்தை கண்டு சீறி எழாத மனசு, மற்றவங்க போல எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு குட்ட குட்ட குனிஞ்சு தாங்கிக்கிற பொறுமை, யாரு எக்கேடு கெட்டு போனா என்ன, நம்ம வரைக்கும் நாம சந்தோஷமா வாழ்ந்தா போதுங்கிற சுயநலம், இதுதான். இந்த கணம் எனக்கு வேணும், அதை ஆண்டவன் கொடுத்தா போதும் சொல்லிவிட்டு மடியில் முகம் புதைத்து கணேஷ் அழத் தொடங்க அவனை பார்த்து ஆத்திரப்படுவதா இல்லை பரிதாபப்படுவதா என புரியாமல் நின்றார் ராமச்சந்திரன்.